தேவி, தேவி. என்ன பப்பு குரல் மாதிரி இருக்கு? உள்ள வா பப்பு. ஹாய் தேவி. வா பப்பு உட்காரு. சாப்பிட்றியா? அதெல்லாம் நான் அப்பயே சாப்பிட்டேன் தேவி, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ என்ன மணி 12ஆவது, இப்போ தான் காலை சாப்பாடே சாப்பிட்றியா? இப்படி இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்னது காலை சாப்பாடா? நான் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன், நம்ம கூட கூட்டு சேர்ந்தவாளாச்சே, எப்படி இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றேன்னு. அதெல்லாம் உங்கள் கூட கூட்டு சேர்ந்தாலும் சேரலைனாலும் நான்லாம் வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்ருவேன். எனக்கு ஒன்று தான் ஆச்சரியமாக இருக்குது பப்பு. கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு வந்திருக்கேன், ஆனால் சாப்பாடு வேணுமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்கிறேன். உலக அதிசயமாக இருக்குது. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் தேவி, சாப்பிட்றலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ கறி மீனுன்னு ஏதாவது வச்சுருந்தா சாப்பிட்ருக்கலாம். நீ என்னடானா காய்கறியெல்லாம் போட்டு ஏதோ குழம்பு வச்சுருக்க, அதையெல்லாம் எப்படி திங்க? நான் வேறு இப்போ தான் பாதி தர்பூசணி பழத்தை தின்னுட்டு வந்தேன். அதான் சரி, ஒரு அரை மணி நேரம் போகட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் தான் இப்போ வேண்டான்னு. ஏன் டெய்லி கறி மீன் தான் உங்கள் வீட்டில் சாப்பிட்றியா என்ன? எங்கள் வீட்டில் டெய்லி கறி மீனெல்லாம் இல்லை தான், அதான் எங்கேயாவது இருக்குமான்னு பார்த்தேன், இங்கேயும் இல்லை. சரி, இருக்கிறத சாப்பிடுவோம். கறி மீனெல்லாம் இல்லைன்னா என்ன, முட்டை ஊற்றி தரேன், சாப்பிட்றியா? அதெல்லாம் நான் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவேன் தேவி. நீ வந்து உட்காரு, நான் வந்த விஷயத்தை விட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். என்ன பப்பு, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் ஆமாம், முக்கியமான விஷயந்தான். நாளைக்கு கவிதாவுக்கு பர்த்டே வருதுல்ல, அதுக்கு ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வழக்கமாக நம்ம மீட் பண்ணுற அந்த மரத்தடிக்கு எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன். இல்லை இனிமேல் தான் கூப்பிட போகிறேன், உன்னைய தான் முதல்ல கூப்பிட வந்திருக்கேன். அதனால் நாளைக்கு சாயந்தரம் எல்லாரும் அங்கே வந்துருங்க, 5 மணிக்கெலாம், சரியா? என்ன திடீர்னு புதுசாக கேக் வெட்டுறதெல்லாம்? ஆமாம் தேவி, நம்ம எல்லாம் ஒரு நாளாவது ஒன்றா இருக்கலாம்னு நினச்சா முடியவே மாட்டேங்குது. நம்ம ஒரு நாள் எங்கேயாவது ட்ரிப்பு போகலான்னு பிளான் போட்டோம், மழை வந்து அதுக்கு எடுத்து விட்டுருச்சு. அதான் சரி, எப்படிரா எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு இதில் பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, இவள் பிறந்த நாள் வந்ததா, அதான் அதை காரணமாக சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டா அந்த டைம் கொஞ்சம் நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம்ல, அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இப்படி. அதெல்லாம் சரிதான், ஆனால் போன மாதம் பாப்பா பிறந்த நாள் வந்ததில்ல, அப்போ நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல, எல்லாரும் ஒன்றா மீட்டிங் போட்டிருக்கலாம்ல, ஜாலியாக இருந்திருக்கலாம். 4 நாள் முன்னாடி எனக்கு பிறந்த நாள் வந்தது, அப்போ இதே மாதிரி ஒரு மீட்டிங் போட்டிருந்தா நம்ம எல்லாம் ஜாலியாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அது என்ன கவிதா பிறந்த நாளுக்கு மட்டும் கேக்கு வெட்டுறது, பார்ட்டி வைக்கிறது? இங்கே பாரு தேவி, இந்த மாதிரி சொந்தக்காரங்க மாதிரி என்னைய கூப்பிடல, எனக்கு செய்யலை, உனக்கு செய்யலை, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் வந்து போயிருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. அப்படியே உன்னைய தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிருவேன், நீ அங்கேயே தான் அப்புறம் கிடக்கணும் பார்த்துக்கோ. என்னது, உங்கள் வீட்டில் கொண்டு வச்சிருவியா? இது என்ன புது மாதிரி கோபமாக இருக்கு? ஆமாம், பின்ன ஏன் எதுக்குன்னே தெரியாமல் இப்படி பேசினா அப்புறம் நானும் அப்படி தான் பேசுவேன். பாப்பா பிறந்த நாள் எப்போ வந்தது? மார்ச் மாதம் வந்தது. அப்போ இப்படி கேக் வெட்டுறோம், பார்ட்டி வைக்கிறோன்னு கூப்பிட்டா எவ்வளவு வருவீங்களா? என் பிள்ளைக்கு பரீட்சை இருக்குது, ஸ்கூல் இருக்குன்னு 1008 காரணம் சொல்லுவீங்க. உன் பிறந்த நாளுக்கும் அதே தான், ஸ்கூல் இருக்குது வர முடியாதுன்னு சொல்லுவீங்க. கவிதா பிறந்த நாளுக்கு ஏன் கூப்பிட்றேன்? அது அவள் பிறந்த நாள் லீவு நாளில் வருது, அதனால் வேலை மாட்டி ஒன்றும் கிடையாது, கூப்பிட்டா வருவீங்கன்னு வச்சா ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு ஏமா இவ்வளோ கோவப்படுற? நான் ஏதோ தெரியாமல் கேட்டுட்டேன், விடு. நாளைக்கு சாயந்தரம் கண்டிப்பாக நான் வந்துடுறேன், சரியா? அந்த பயம் இருக்கட்டும், சீக்கிரம் நாளைக்கு வந்து சேருங்க எல்லாம். சரி தேவி, நான் இப்போ அப்படியே கிளம்புறேன். இன்னும் மீனாட்ட, பத்துட்ட, பாப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லணும், கவிதாட்டையும் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி வர சொல்லணும். அதனால் நான் இப்போ கிளம்புறேன். என்ன பப்பு, சாப்பிட்டு போகிறேன்ன? நான் இப்படி கேக் வெட்டலையான்னு கேட்டனால தான் கோச்சிட்டு கிளம்புறியா? சேச்சே, நான் சாப்பாடு விஷயத்துலலாம் கோவமே பார்க்க மாட்டேன். எல்லாத்துக்கும் மேலே நான் இப்போ பேசுனதே நான் கோவப்பட்டு பேசுனேன்னு சொல்லி யோசிச்சா, நான் நிஜமாவே கோவப்பட்டு பேசுனா நீ அப்போ என்னன்னு யோசிப்ப? எல்லாத்துக்கும் மேலே நீ தான் கறி மீன்லாம் எதுவும் வைக்கலன்ட்ட. சரி, இப்போ அடுத்து மீன் வீட்டுக்கு போவேன், அவளாவது கறி மீன் வச்சிருக்காளான்னு பார்ப்போம். வச்சிருந்தா லாபம் தானே, அங்கே போய் சாப்பிட்றலாம்ல. நல்ல ஆளு தான் பப்பு நீ. இப்படி இந்த வேகாத வெயிலில் வீடு வீடாக போய் அலையிறதுக்கு ஃபோன் பண்ணியே எல்லாவற்றையும் சொல்லிடலாம்ல. சொல்லலாம் தான், ஆனால் நமக்கு வீட்டில் நேரம் போக மாட்டேங்குதே. இப்படி போனால் நமக்கு கொஞ்சம் நேரம் போகும், அதான் அப்படியே போயிட்டு இருக்கேன் நான். சரி பார்த்து போயிட்டு வா பப்பு. ஆமாம் ஆமாம், இந்த மீன் மட்டும் இன்னைக்கு கறி மீனுன்னு ஆக்கி வைக்கல, அவளையே வறுத்து தின்னுடுறேன் இன்னைக்கு. பாய் தேவி. பாய் பப்பு.